ரொம்ப நாளாக நான் இந்த இமேஜை தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிடச்சிருச்சு. இது வந்து ஏசிடிஎஃப்க்கும் அப்புறமா நம்ம பின்னாடி போஸ்டர் டிகம்ப்ரெஷனுக்கும் எந்தெந்த மசிலெலாம் நம்ம வந்து பிச்சுட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம மேட்டர் இருக்குது. ஏசிடிஎஃப்ல என்ன பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா, மிட்லைனில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் போடுவேன். இன்ஸ்டியூஷன் போட்டுக்கிற ஒரு மாட்டி மிட்லைன்லேருந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளாட்டிஃபார்ம் மசில் இருக்கும். அதை வந்து ரிட்ராக்ட் பண்ணி நல்லா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிப்பேன் மல்டி லெவல் பண்ணணும்னு நினச்சோம்னா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மசில் வந்து பிளாட்டிஸ்மாக்கு அடுத்து ஸ்டெர்னோஹயாய்டு மசில் தான். அதுக்கடுத்து ஸ்டெர்னோ தைராய்டு, அதுக்கடுத்து ஓமோ ஹயாய்டு. பேர்லேயே ஸ்டெர்னோஹயாய்டுனால ஸ்டெர்னம்லேருந்து ஹயாய்டுக்கு இருக்குது, ஸ்டெர்னம்லேருந்து தைராய்டுக்கு இருக்கும், ஓமோனா ஸ்கேப்புலாலேருந்து ஹயாய்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த சென்டர்லேருந்து இப்படி போய் பண்ணுறோன்னா நம்ம அழகாக இந்த ஸ்பேஸ்க்கு வந்துடலாம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டட் ஆர்டரி பார்த்துடலாம், பால்பேட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து நம்ம க்ளோவார்ட் ரிட்ராக்டர் வச்சு இது ரிட்ராக்டர் இல்லை லேங்கன் பேக்கு புக்கில் க்ளோவார்டு கொடுத்துருப்போம். நான் ப்ராக்டிக்கலாக லேங்கன் பேக் ரிட்ராக்டர் வச்சு தள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைட் ஷிப் போட்டுருணும். தள்ளி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வி கேன் சி த வெர்டிப்ரா. இந்த இடத்துல தான் நம்ம ஓமோஹயாய்டு மசில் இருக்குது. ஸோ மசில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா பிளாட்டிஃபார்ம் மசில் ஃபஸ்ட்டு, ஸ்டெர்னோஹயாய்டு, ஸ்டெர்னோ தைராய்டு, ஓமோஹயாய்டு, அப்புறமாட்டி நெக்ஸ்ட்டு வந்து கெரட்டிச்சீதுக்கு நடுவில் பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம வெர்டிப்ரா ஃபீல் பண்ணலாம். அதுக்கு லேட்டரலாக வந்து பார்த்தோம்னா 2 மசில் இருக்கும். அது வந்து லாங்கஸ்ட் கோலை மசில். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியம்.